ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டேஸ்ட்டில் புதினா சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னியை இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக நல்லா வறுத்து வச்சுக்கலாம். வறுப்பட்டதும் காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் நல்லா வதங்கந்தோம் இது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. மிளகாய் கரிஞ்சிடாமல் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே சின்ன சைஸுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கந்தோம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கந்தோம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயமும் கருவேப்பிலும் நல்லா வதங்கந்தோம் இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் மிக்சியில் நல்லா அரைப்படும். தேங்காய் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் வதங்கந்தோம் ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதில் அரைக்கட்டு புதினா எடுத்துருக்கேங்க. அரைக்கட்டு புதினாவை கிள்ளி நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதில் நான் உப்பு சேர்க்கலைங்க. நீங்கள் இதில் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்க போகிறேன். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க கேஸு. இது நல்லா சில்லுன்னு ஆறட்டும். சில்லுன்னு ஆறின பிறகு மிக்சி ஜாடியில் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தாளிப்பெல்லாம் அவசரம் இல்லைங்க. இது முதல்ல தாளித்ததுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் புதினா சட்னி ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.